சாயங்கால நேரத்தில் செய்வாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த மாலையெல்லாம் தொடுத்து பாட்டு பாடி தொடுப்பாங்களாம். பெருமாளுடைய புகழை பாடி, கிருஷ்ணனுடைய புகழை பாடி, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். அதுபோல குருவாயூரப்பன் அந்த கிருஷ்ணன் முழுமையும் தேன் போன்றவன், முழுமையான மதுரமானவன். அந்த மதுராதிபதி மதுரமானவன். அவனை நினைத்து நினைத்து உருகி உருகி அவங்க மாலை கட்டி அன்னைக்கு எடுத்துட்டு போகும் பொழுது கோவிலுடைய நடை மூடிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி இந்த மாலையை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குருவாயூரப்பனுடைய மிக சிறந்த பக்தரான பூந்தானம் குருவாயூரப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியில வந்துக்கிட்டு இருந்தாரு. அவர் இந்த மஞ்சுளா உட்கார்ந்து அமர்ந்து அழுது கொண்டு இருப்பதை பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்கும் பொழுது மஞ்சுளா சொன்னாங்க, இல்லை ஐயா, நான் இந்த மாதிரி மாலை எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு என்னால் என்னுடைய குருவாயூரப்பனுக்கு இந்த மாலையை சாத்த முடியலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க.